ஹலோ கைஸ், இந்த பதிவு எதுக்காகன்னா பொறுமையாக லிசன் பண்ணுங்கள், பொறுமையாக என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க, பொறுமையாக எல்லா விஷயத்தையும் கவனமாக செக் பண்ணிவிட்டு எதில் வேணாலும் எந்த ஒர்க் வேணாலும் செய்யுங்க. அதுதான் இந்த மெயின் டாப்பிக்கே இந்த சீரீஸில். ஆக்சுவலி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து லோன் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தாங்க. அதுவும் அவங்க அம்மா வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணாங்க உடம்பு சரியில்லாதப்ப. என்னால் வந்து இந்த விஷயத்துக்காக நான் வாங்குகிறேன், இந்த இது வந்து உனக்கு மெச்சூர் ஆகிடுச்சி, இது வந்து ஒரு ரவுண்ட் ஃபிகரில் வந்தால் மட்டும்தான் உன்னோட பணம் டிரான்சாக்ஷன் ஆகுமா, ஸோ வந்து நீ போடு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்போவே அந்த பொண்ணு லோன் வாங்குறப்பவே மனசில் ஒரு மாதிரி இருந்திருக்கும் போல இருக்குது. என்னடா இது லோன் வாங்குகிறோம், நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் ஆச்சே, என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்களுக்கு புரியல. அண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லோன் வாங்கிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறம் இந்த மாதிரி அவர் வந்து அந்த லோன் வாங்குறப்பவே அப்புறம் மெச்சூர் ஆனதுக்கு சைன் வாங்கினப்பவே 2 விஷயம் அவர் பண்ணார். ஒன்று ஆதார் கார்டு ஜெராக்ஸ், பேன் கார்டு ஜெராக்ஸ், ஓட்டர் ஐடி ஜெராக்ஸ்ன்னு சொல்லி இந்த அவுட்டரில் சுற்றிட்டு இருக்கிற அந்த ஏஜென்ட் வந்து எல்லாம் வாங்கிட்டாங்க, உள்ளே இருக்கிற ஏஜென்ட்டும் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு எக்ஸ்ட்ராவாக அவர் வந்து ஓட்டர் ஐடி பேன் கார்டெல்லாம் கொண்டு வர சொல்லியிருக்காரு. என் ஃப்ரெண்டுக்கு புரியல. அதுலேயும் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, இவர் தான் அந்த மெச்சூர் ஆகிற அந்த பாலிசி வந்து ஜூன் மாதத்தில் முடியுது வச்சுக்கோங்களேன். இவர் வந்து மே மாதமே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு முடியுதுமா, நீங்கள் சீக்கிரம் வந்து பாலிசி இதுக்கு போடுங்க அப்படின்னாரு. அப்போவே வந்து ஒரு 2-3 ஏஜென்ட் வந்து ஐடியா கேட்டோன்னாங்க. இந்த மாதிரி இது சொன்னாங்க, மெச்சூர் ஆகிடுச்சின்னு என்ன சார் பண்ணுறதுன்னு சொல்லி அங்கே உள்ளே இருக்கிற ஆஃபீஸ் மெம்பர்ஸே கேட்டிருக்காங்க. கேட்டதுக்கு அவங்க வந்து என்ன சொன்னாங்க, அம்மா உங்களுக்கு ஜூன் மாதம்தான் முடியுது, இப்போவே வர வேண்டும்னு அவசியம் இல்லையம்மா அப்படின்னு சொல்லி அவர் வந்து நீங்கள் புது பாலிசி போடுவீங்க அப்படின்னு நினச்சி தான் அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து வந்தது வேஸ்ட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டாங்க. இவர் சும்மா இல்லாமல் வாங்கம்மா வாங்கம்மா வாங்கம்மான்னாங்க. இவங்க ஃப்ரெண்டும் அவங்க அம்மாவும் சும்மா இல்லாமல் போய் லோன் வாங்குறதுல வாங்கி அதுக்கப்புறமேட்டு இது பண்ணாங்க. அந்த பர்டிகுலர் அவுட்டர் ஏஜென்ட் மேலே குறை சொல்ல முடியாது. அவரும் சொன்னார், நீங்கள் லோன் வாங்க வேணாம், உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட கேளுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இதில் கொடுமை என்னன்னா, அவர் தான் சாட்சி கையெழுத்து வேற போட்டிருக்காரு அநியாயத்துக்கு. எங்கே போய் முடிய போதோ. பட் இந்த மாதிரி சில பேர் அவசர புத்தினால நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் கொஞ்சம் கவனமாக விசாரிச்சுட்டு எதுனாலும் பண்ணுங்கள். விசாரிக்காமல் பண்ணிங்கன்னா இப்போ அவங்க லோன் வாங்கிட்டு அலையிற மாதிரி தான் நீங்களும் அலைவீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.